ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போய் பார்த்துருக்கலாம், தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் டெல்லி விசிட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணினாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இவங்க 2 பேருக்கும் இடம் கிடையாது. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேருக்குமே இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி தரப்பினர் வலுவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவோ இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய நலன் சார்ந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு குரல்லாம் அங்கே வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிவி சண்முகம்லாம் வந்து ஒருபடி மேலே போய் அவர் பேரெல்லாம் குறிப்பிட்டு பேசலை. அரசியல் தரகர்கள், புரோக்கர்கள், இன்னும் சொல்ல போனால் துரோகிகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே அவர் வந்து பட்டியலிட்டு வெளுத்தெடுத்திருக்காருன்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்ன கடைசியாக ஒரு சட்டசபையில் பேசின ஸ்பீச் ஒன்று இருக்குல்ல, அதாவது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக அழியாது, அது ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் பேசியிருந்தாங்க. அதைத்தான் அவர் வந்து அங்கே வந்து வாசித்து காட்டியிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, அம்மா அவர்களுடைய ஆன்மா என்ன சொன்னதா தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்சி வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும், ஆனால் ஏன் பேரை சொல்லி தான் ஆட்சி அமைக்கணும், வேற யாராவது ஒருத்தருடைய பேரை சொல்லி ஆட்சியை பிடிச்சாலோ இல்லை தீய சக்திக்கு எதிராக பண்ணாமல் வேற மாதிரி ஆட்சியை நடத்தினாலோ அது வந்து நிலைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் எடப்பாடி டீமுக்கு ஜெர்க்காக இருக்குது. தாவேக்காவில் விஜயை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அங்கே கூட்டத்தை திரட்டுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை காட்டி இந்த மாசு எல்லாமே விஜய்க்கு மட்டும் இல்லை, அது செங்கோட்டையனுக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு பின்னடைவாக இருக்குன்ற மாதிரி அதிமுகவில் எடப்பாடி தரப்பில் ஃபீல் பண்ணுறதுனால அவங்க எங்கே வேணால் ஈரோட்டில் கூட்டம் போட்டுக்கிட்டோம், ஆனால் அந்த கூட்டத்துக்கு கூட்டம் பெருசாக கூடிடக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு வாய்மொழி உத்தரவாக சொன்னதா தகவல். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி குமுதம் ரிப்போர்ட்டர். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில அதோட பல செய்திகளோட உண்மை தன்மை, அதோட பின்னணி என்ன என்பது குறித்து நம்ம கூட பேச இணைஞ்சிருக்காரு இளையராஜா சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமா கூட்டி முடிச்சிருக்காரு. இந்த நிலையில அந்த பொதுக்குழுவில் அவர் தான் மாஸ் அப்படின்னு காமிச்சிருக்காரு. இப்போ அடுத்தபடியா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவங்களோட நிலைமை என்ன சார்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரியே ஒரு மாஸ் காட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்போவுமே என்ன விமர்சனம் பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து பாஜகவுடைய அடிமை, அவர் வந்து அவரால் என்ன பண்ணிட முடியும் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பொதுக்குழு மூலமாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படின்றத காட்டியிருக்கார். அதை தாண்டி அண்மையில் குஜராத்தில், அகமதாபாத்தில் அமித்ஷா பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில், மேற்கு வங்கத்தில் எல்லாம் இந்தியாவுடைய கூட்டணி அமையும், மறுபடியும் வந்து அந்த கூட்டணி ஆட்சின்ற மாரி அமித்ஷா பேசுகிற பேச்சுக்களும் வந்துட்டு இருந்ததை எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான், ஆனால் அது அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணின்றதையும் தீர்மானத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறுதி பெரும்பான்மையோட தனித்தே அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறது வந்து டெல்லிக்கான பதில் தான். நீங்கள் எங்களை ஒன்றும் வந்து மிரட்டி உருட்டியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, ஆட்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக பங்கு கிடையாது அப்படின்றத திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னதன் மூலமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது மாதிரி அவங்க வந்தது காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னது போலவே ஓபிஎஸ் டிடியோட நிலைமை என்ன அப்படின்னா, அவர் இன்னும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போய் பார்த்துருக்கலாம், தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் டெல்லி விசிட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணினாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இவங்க 2 பேருக்கும் இடம் கிடையாது. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேருக்குமே இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி தரப்பினர் வலுவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, அவர் ஒரு உரிமை மீட்பு கழகம், உரிமை மீட்பு குழுலாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய ஆதரவாளர்களே 1 by 1 விக்கெட் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். மனோஜ் பாண்டியன் போயிட்டு டிஎம்கேல சேர்றாரு. அடுத்தடுத்து இப்படிலாம் அங்கேயே நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அப்படி இந்த சூழ்நிலையில் வந்து எடப்பாடி தான் அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி தான் இந்த பொதுக்குழு நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா அங்கே எங்கேயுமே இந்த பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவோ இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய நலன் சார்ந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு குரல்லாம் அங்கே வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிவி சண்முகம்லாம் வந்து ஒருபடி மேலே போய் அவர் பேரெல்லாம் குறிப்பிட்டு பேசலை. அரசியல் தரகர்கள், புரோக்கர்கள், இன்னும் சொல்ல போனால் துரோகிகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே அவர் வந்து பட்டியலிட்டு வெளுத்தெடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் இவங்க வெளியில் இருந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, ஒற்றை தலைமை, அது எடப்பாடியினுடைய தலைமை, அதுதான் அதிமுக அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னது போலவே மாஸ் காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இருந்தாலும் இன்னும் தொடர்ச்சியாக வந்து டெல்லி சந்திப்புகள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால, அமித்ஷா அவர்களும் தமிழகம்லாம் வர்றதுனால டெல்லியிலேருந்து சில நடவடிக்கைகள் இருக்கலாம்.
அரசியல் எதுவுமே நம்ம இதுதான் சொல்ல முடியாது. இந்த நிமிடம் வரை எடப்பாடி உறுதியாக ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாளைக்கு ஏதாவது எடப்பாடி ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னா பாஜகவும் ஏதாவது செயல்களில் இறங்கலாம்ன்ற தகவலும் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இதுதான் சார். இந்த பொதுக்குழுவில் ஜெயலலிதா சட்டசபையில கடைசியா பேசின பேச்சை கூட வாசிச்சு காமிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த பொதுக்குழு பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, பொதுக்குழு இருக்குது, அப்போ வந்து வேலுமணியை கூட பொதுச் செயலாளர்லாம் ஆக்கிடுவாங்க, இவர் ரொம்ப இப்படிலாம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஒன்றா தான் இருக்குன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதில் எடப்பாடி அவர்கள் அந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்னே கடைசியாக ஒரு சட்டசபையில் பேசின ஸ்பீச் ஒன்று இருக்குல்ல, அதாவது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக அழியாது, அது ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் பேசியிருந்தாங்க. அதைத்தான் அவர் வந்து அங்கே வந்து வாசித்து காட்டியிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி எல்லாருக்குமே இந்த ஜாதகம் பார்க்குறது, குறி பார்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எலெக்ஷன் நெருங்கும் போது அவங்க ஜாதகத்தை பார்க்குறது, அவங்களுடைய கட்சி ஆட்சியை பிடிக்குமான்னு பார்க்குறதுன்றது இயல்பு. அப்படி எடப்பாடி தரப்பில் ஒரு டீம் பனையூரில் ஒரு ஆன்மீக புள்ளியை வந்து கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி சந்திச்சிருக்காங்க அவரை. அதாவது அந்த டிசம்பர் 5 என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நாள் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள். இப்போது அந்த ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளில் தான் அந்த பனையூரில் இருக்கக்கூடிய ஆன்மீக புள்ளியை அந்த டீம் போய் சந்திக்கிறாங்க. இப்போ சந்திக்கும் போது என்ன அப்படின்னா, அவர் சில விஷயங்களை சொல்கிறார். குறிப்பாக டிசம்பர் 5 தான் குரு வந்து அந்த அதிசார நிலையில் லாஸ்ட் ஒரு 48 days இருந்தாங்க. இந்த அதிசார நிலைன்றது வந்து இப்போ சமீபமாக அந்த ஆன்மீக சேனல் நம்ம குமுதம் பக்தி பார்த்தாலே நிறைய ஜோதிடர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க. அந்த சிலருக்கு நல்லதை பண்ணும், சிலருக்கு அது கொஞ்சம் சில தீமைகள் கெடுதல்கள் கூட நடந்திருக்கலாம். ஸோ அப்போ திரும்ப வந்து சிலருக்கு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ அன்றைக்கி 5ஆம் தேதி அந்த அதிசாரம் முடியுது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தை இறுதியில் மறுபடியும் வந்து குரு அதிசாரம் வந்து ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்றாங்க. அது ஆன்மீக ரீதியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ அது ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆன்மீக புள்ளி சொல்லியிருக்காராம். ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா வந்து மறுபடியும் ஆக்டிவ் ஆகிறது நல்லது தான் அவங்களுக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா கிட்டேயும் பேசினதான் சில தகவல்கள். அப்போ பேசும்போது அந்த ஆன்மா அம்மா அவர்களுடைய ஆன்மா என்ன சொன்னதா தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்சி வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும், ஆனால் ஏன் பேரை சொல்லி தான் ஆட்சி அமைக்கணும், வேறு யாராவது ஒருத்தருடைய பேரை சொல்லி ஆட்சியை பிடிச்சாலோ இல்லை தீய சக்திக்கு எதிராக பண்ணாமல் வேறு மாதிரி ஆட்சியை நடத்தினாலோ அது வந்து நிலைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் எடப்பாடி டீமுக்கு ஜெர்க்காக இருக்குது. ஏன்னா இப்போது அதிமுக ஒற்றுமையாக இருக்கான்னா ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ஜெர்க்காக இருக்காங்க. மற்றபடி இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. இவங்க வந்து தீய சக்திக்கு எதிராக பண்ணுறாங்க, அம்மாவுடைய பேரை சொல்லி தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் உற்சாகமாக தான் அன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து பொதுக்குழுவில் இந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கடைசி சட்டசபை ஸ்பீச்சையும் அவர் வாசித்து காட்டியிருக்கார். இதுதான் சார். இலங்கை நீதிமன்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டும் கூட சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாமல் இந்திய மீனவர்கள் தவிச்சிட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? ஆமாம், அது நானுமே பார்த்தேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது. அது வந்து நம்ம இந்திய மீனவர்கள்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்திய மீனவர்கள்னு சொல்கிறது இல்லை, தமிழக மீனவர்கள்னு சொல்கிறதே அவங்களுக்குலாம் வருத்தமாக இருக்கும். இந்த விஷயத்துக்கு மட்டும் டக்குன்னு தமிழக மீனவர்கள் ஆயிடுறோமே அப்படின்றது. அவங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள் தான். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி மீன் பிடிக்க சொல்லும்போது எல்லையை மீறி போயிடுறாங்க. ஏன்னா பக்கம் தானே, தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸ் தான். ஸோ இயல்பாக அவங்க வந்து இப்படி போயிடுவாங்க. அப்போ அவங்க எல்லையை கடந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு கைது நடவடிக்கையை இலங்கை கடற்படையினர் வந்து பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 36-37 பேரை வந்து கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போது இலங்கை நீதிமன்றமும் அவங்கள வந்து விடுவிச்சிருது. நவம்பர் 4 இவங்க கடலுக்குள்ளே போகிறாங்க. 17ஆம் தேதி வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுது இலங்கை நீதிமன்றம். அப்படியானா இதில் என்ன கொடுமைன்னா, இலங்கை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்ய சொல்லியும் அவர்கள் இன்னும் நாடு திரும்பலன்றது தான் இதில் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா, இலங்கை தூதரகம் வந்து இந்தியாவுக்கு ஒப்படைக்கிறதுக்கான இதில் பணிகளில் ஈடுபடலை, அவங்க அதுக்கு ஒப்புதல் அளிக்கலை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அங்கே வந்து தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை. நம்மளே இலங்கையில் நடுவில் பார்த்தோம், இயற்கை சீற்றத்துக்கெல்லாம் புயலுக்கெல்லாம் உள்ளானதை பார்த்தோம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு தங்கும் இடம் சரியாக இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது எங்களை வந்து தாயகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போங்கன்றது அவங்களுடைய கோரிக்கையை வந்து கண்ணீர் மல்க அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க.
எவ்வளோ விஷயத்துக்காக வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு யாரும் பெருசாக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் இது குறித்து இப்போ நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. இருந்தாலும் இன்னும் அவங்க நாடு திரும்ப முடியலன்ற வருத்தமான செய்தி தான் இருக்குது. ஸோ எவ்வளவோ விஷயங்களுக்கு குரல் கொடுக்குற அரசியல்வாதிகள் இந்த மீனவர்கள் விஷயத்தில் மட்டும் மௌனமாக இருக்காங்களே அப்படிங்கிறது தான் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பகுதியில் அவங்க ரொம்பவே வருத்தமாக இதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரம் வரணும், வருவாங்க. சார், அடுத்து என்னன்னா, துரைமுருகனுக்கு எதிராக பொது மேடையிலேயே ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு எதிராக பேசியிருக்காரு. அதை கேள்விப்பட்டீங்களா சார்? ஆமாம், அது எல்லா உட்கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை தான். அது வேலூர்லேயும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நந்தகுமார் அப்படின்றவர் தான். அவர் தான் வந்து வேலூர் மாவட்ட செயலாளர். அங்கே என்ன அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது கட்சியில் ஒரு முக்கியத்துவமான பதவி வேணும், பொறுப்பு வேணும்னு ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தார். அவங்க ஏற்கனவே வந்து எம்பி சீட் கொடுத்துருந்தாங்க கதிரானந்துக்கு, அவரும் வெற்றி பெற்றிருந்தார். ஆனாலும் தன்னுடைய வாரிசு தனக்கு பிறகு ஒன்று வலுப்படுத்தணும்னா கட்சியில் ஒரு பொறுப்பு வேணும் இல்லையா, கேட்டதுனால அப்புறம் ஒரு வழியாக திமுக தலைமை வந்து அவருக்கு வேலூர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தை 2ஆக பிரித்து வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இப்போ வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால் ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளராக இருந்த அவருக்கு வந்து தெற்கு பகுதி, வேலூர் தெற்கு பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக நந்தகுமாரை அறிவிக்கிறாங்க. இது தனக்கு ஒரு டீப் ப்ரொமோஷனாக அவர் வந்து பார்க்குறாரு. ஏற்கனவே ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு நம்ம வந்து இருந்தோம், இதை 2ஆக பிரித்து நம்மக்கிட்ட இருக்கிற 2 காட்பாடி கேவி குப்பத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாவட்ட பொறுப்பாளர்னு வேற சொல்கிறீங்களே அப்படின்றது அவருடைய வருத்தம். திமுக அவருடைய கட்சி விதிகள் படி என்னென்னா, அந்த உட்கட்சி தேர்தல் அந்த மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவியில் இருக்கவங்களுக்கு வந்து மாவட்ட பொறுப்பாளர்னு தான் அழைப்பாங்க. அப்போது குடியாத்தமில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசும்போது வந்து இவரை மாவட்ட பொறுப்பாளர்னு குறிப்பிட்டு பேசிடுறாங்க. இது அவருக்கு வருத்தமாயிடுது. ஏன்னா புதுசாக வந்தவங்களை வேணால் நீங்கள் பொறுப்பாளர்னு சொல்லிக்கிடுங்க, நான் எப்போவுமே மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு ரொம்பவே வந்து பொங்கியிருக்காரு. இது கதிரானந்துக்கு எதிராக அவர் பண்ணது. ஏன்னா கதிரானந்த் எம்பி ஆனதுக்கு பிறகு தன்னுடைய ஏரியாக்களுக்குலாம் அவர் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறதாகவும் அவருக்கு கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால் அவர் என்னென்னா வாய்மொழி உத்தரவு என்ன போட்டிருக்காரு, என்னோட ஏரியாக்குள்ளெல்லாம் வந்து கட்சி நிகழ்ச்சி போஸ்டர்கள் இந்த இதுலெல்லாம் வந்து கதிரானந்தோட புகைப்படத்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவருடைய ஆட்களுக்கு உத்தரவு போட்டுறதான் சொல்கிறாங்க. ஸோ அது முடிவுக்கு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இது இப்போ தான் அந்த உரசல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ புதுச்சேரியில் இப்போ தாவேகா பொதுக்கூட்டம் முடிச்ச நிலையில அடுத்து ஈரோட்டுக்கு கிளம்பி இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன அப்டேட் சார்? ஆமாம், ஒரு வழியாக கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்கத்தில் சந்திச்சார் மக்களை. அதுக்கு பிறகு புதுச்சேரியிலையுமே ரோட் ஷோவுக்கு தான் அவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுமே வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதிக்கலை. உப்பளத்தில் ஒரு மைதானம் தான் ஒதுக்கியிருந்தாங்க, அதை முடித்தாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த பிரச்சாரமாக மக்களை நேரடியாக விஜய் சந்திக்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஊர் தான் ஈரோடு. ஏன் அவங்க இப்போ ஈரோடை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் அண்மையில் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் வந்து சேர்ந்தார். ஸோ செங்கோட்டையன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக இருக்கிறாரு. குறிப்பாக வந்து அதிமுகவில் 50 ஆண்டு காலம் இருந்தவர். அவருடைய இணைப்பு வந்து தாவேகாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வந்திருக்கு. அப்போ அவருடைய ஏரியாவிலே ஒரு கூட்டத்தை போடும்போது அது இன்னும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு நினச்சி அங்கே கேட்டிருக்காங்க. அது 16ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் அவங்க வந்து கேட்டது. ஆனால் அந்த இடம் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறையில் அனுமதி மறுத்துருக்காங்க. வேறு இடம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வாங்க, அந்த இடம் சரியாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அனுமதி தரோன்னு சொன்ன பட்சத்தில் இப்போது டிசம்பர் 18 அந்த பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக இதில் வந்து அரசு தான் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க அந்த மாதிரி. ஆமாம் சார், எப்போவுமே தாவேகாக்கு பொதுக்கூட்டம் நடத்த கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அதிமுக சைட்லேருந்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், இதுவுமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். வழக்கமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அரசு தரப்பு, அது தாவேகான்னு இல்லை, ஒரு இந்த மாதிரியான பெரிய அரசியல் கட்சிகள் கேட்கும்போது ஏதாவது ஒரு அதில் வந்து குற்றம் குறைகள் கண்டுபிடிச்சி அந்த அனுமதி மறுக்கிறது, அந்த நாளை தள்ளி போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த முறை இதில் அதிமுக எப்படி முட்டுக்கட்டை போட முடியும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமோ அதற்கான வாய்ப்புகளோ கிடையாது தான். இவங்கள்ட்ட அரசு இயந்திரம்லாம் கிடையாது. ஆனால் என்ன மாதிரியான முட்டுக்கட்டையை போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்றதை பார்த்துடலாம். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா போய் சேர்ந்தது இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம்னா அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக தாவேகாவினர் பண்ணுறதும் செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறதும் வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கிறதுனால, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு உதிரி, அவர் ஒரு தனி நபர், அவர்னால எங்களுடைய இயக்கத்துக்கோ கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை பின்னடைவு கிடையாதுன்றதுக்கு தான் உடனடியாக இவர் இணைஞ்ச 2-3 நாள்லேயே வந்து அங்கே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து
போய் நடத்தி அங்கே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு 50,000 பேரை கூட்டியெல்லாம் நடத்தி காட்டினார் பழனிசாமி அவர்கள். இப்போது தாவேக்காவில் விஜயை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அங்கே கூட்டத்தை திரட்டுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை காட்டி இந்த மாஸ் எல்லாமே விஜய்க்கு மட்டும் இல்லை, அது செங்கோட்டையனுக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு பின்னடைவாக இருக்குன்ற மாதிரி அதிமுகவில் எடப்பாடி தரப்பில் ஃபீல் பண்ணுறதுனால அவங்க எங்கே வேணால் ஈரோட்டில் கூட்டம் போட்டுக்கிட்டோம், ஆனால் அந்த கூட்டம் பெருசாக கூடிடக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு வாய்மொழி உத்தரவாக சொன்னதா தகவல். அதுக்கு அதிமுக நிர்வாகிகள் வேலை பார்த்துட்டு இருக்கு தான் சொல்கிறாங்க. அது கூடிய வரையில் எப்படி இருக்குன்னா அந்த கூட்டம் நடக்கிறதையோ இதையோ உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளில் அந்த அளவுக்கு கூட்டம் போய் பார்க்க முடியாத வேலைகளில் செய்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கரூர் மாதிரி ஆகிடுன்னு சொல்லி பயத்தை காட்டலாம். இல்லை வந்து இப்போ தான் ட்ரெண்ட்லாம் இருக்குது, கூட்டம் கூட்டுறதுக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த முறை மேபி போகாமல் இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்னு கூட பேசலாம். ஸோ அந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதா ஒரு சின்ன தகவல், அவ்வளோதான். அது செங்கோட்டையனுக்காக நடக்கிற விஷயம்தான். ஓகே சார், இப்போ தாவேக்காவில் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் இவங்களாம் இணைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில அடுத்ததா வைத்திலிங்கம் அவர்களும் இணைய போறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாம், பரவாயில்ல, ஒரு வாரமாக அந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. வைத்திலிங்கம் வந்து தாவேக்கா தாவ போறாரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த நியூஸ் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளும் சில செய்திகள் எல்லாம் அதை பற்றி பேசியிருக்கோம். அதை பற்றி நம்ம விசாரித்த வரைக்கும் இப்போது வைத்திலிங்கம் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் கொஞ்சம் ஓய்வில் இருக்கிறாரு. அதனால் இந்த மூவ் வந்து டிசம்பர் இறுதி வரைக்குமே வாய்ப்பு இல்லை. இந்த மாதம் அவர் வந்து, ஏன்னா செங்கோட்டையன் போனதே அவர் அவசரப்பட்டு போயிட்டாருன்னு தான் சசிகலா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவை வைத்திலிங்கம் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒன்று உறுதியாக நம்ம சொல்லலாம். அதே சமயம் நெருப்பு இல்லாமல் புகையாது. ஸோ இது வந்து வெறும் யூகத்தின் அடிப்படையில் சும்மாவோ யாரும் சொல்கிறது இல்லை. நம்ம விசாரித்த வரைக்கும் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து தாவேக்கா தரப்பில் பேசினதாகவும் தகவல்கள் இருக்குது. அப்போ சில டிமாண்டை தாவேக்கா தரப்பு விஜய் தரப்புக்கிட்ட அவர் வச்சுருக்காரு. அதையும் விஜய் தரப்பு பரிசீலனை பண்ணுறதா சொல்கிறாங்க. மேபி இவர் வச்ச டிமாண்டெல்லாம் விஜய் அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவலும். ஏன் அப்படின்னா, இப்போது செங்கோட்டையன் சேர்ந்தது எந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் அது வந்து ஒரு பலத்தை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கோ, வைத்திலிங்கம் வந்தார் அப்படின்னா டெல்டாவில் அது ஒரு பெரிய தாக்கத்தை தாவேக்காவுக்கு ஏற்படுத்தும். அதனால் அவர் மாதிரியான சீனியர் ஒரு அந்த மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளுமையை கொண்டு வரதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அந்த டிமாண்டெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. அதனால் எந்த நேரமும் நம்ம அரசியல் எதுவும் சொல்ல முடியாது, செங்கோட்டையன் போல் அவரும் சேரலாம். ஆனால் இன்னொரு தகவலும் நம்ம விசாரித்த வகையில் இன்னொரு சோர்ஸ் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, வைத்திலிங்கம் அவர்களுக்கு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்கெல்லாம் அதிமுககாரங்க, ரொம்ப கட்சி மாறுறதோ போகிறதோ வந்து அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். தன் மீது எடப்பாடிக்கு என்ன கோபம் இருந்தாலும், என்ன ஓரம் கட்டினாலும் பரவாயில்ல, என் பையனுக்காவது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாரிசுக்கு சீட்டு கேட்டு எடப்பாடி கதவை மீண்டும் தட்டி இருக்கிறதாகவும் ஒரு தகவல். அதுக்கு எடப்பாடி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு? ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் அப்படின்ற ஒருத்தர் இழந்தது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பின்னடைவு இல்லைன்னா அப்படின்னாலும் அது ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் இருக்கிறவங்களை லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணுன்றதையும் அவரும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா மாதிரியான புதிய கட்சிகளே தங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு புதிய ஆட்களை சேர்க்கும்போது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி வந்து தன்னை இன்னும் வந்து பலப்படுத்திக்கிறதுக்காக இருக்கிறவங்களை இழக்கக்கூடாது, இன்னும் புதிதாக சேர்த்துக்கணுன்ற நடவடிக்கைகள் எடப்பாடியும் இறங்குற பட்சத்தில் வைத்திலிங்கம் மேலே அவருக்கு ஒன்றும் பெரிய கோபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு. ஏன்னா அவர் இப்போ சொல்கிறது ஓபிஎஸ் அவர் மட்டும்தான், அவருடைய ஆதரவாளர்கள் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. ஸோ டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவை தவிர்த்து மற்றவங்க வந்தால் சேர்த்துக்கிறது தயாராக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கிறதுனால அவங்க பையனை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிசம்பர் வரைக்கும் நமக்கு தெரியல. ஜனவரியில் வைத்திலிங்கம் அதிமுக போக போகிறாரா இல்லை தாவேக்கா போக போகிறாரா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்போ வர ஏப்ரல் மாதம் தமிழகத்தில் 6 ராஜ்யசபா பதவி காலியாக போகுதே, அந்த பதவிக்கெல்லாம் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? ஆமாம், எலெக்ஷன் அது கண்டிப்பாக வந்துடும். பிப்ரவரியிலேயே ராஜ்யசபா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் 6ல் 4 டிஎம்கே ராஜ்யசபா எம்பிக்கள் அவங்களது, 2 ஏடிஎம்கே. திமுக பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கரெக்டாக அதை வந்து பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஏடிஎம்கேல இந்த 2 சீட்டு யாருக்கு அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. தேமுதிகவை எப்படியாவது மறுபடியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ராஜ்யசபா கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. ஏற்கனவே போன மாதிரி கொடுக்கலன்றதுல தான் பிரேமலதா வருத்தமாக இருந்தாங்க, அது பெரிய பிரச்சனையாச்சுது. ஸோ இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு சீட்டை வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சீட்டு அப்போ யாருக்கு அப்படிங்கும்போது வட சென்னை மாஜி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அதிமுக எடப்பாடி தரப்பில் உங்களுக்கு தரணும்னா 34 எம்எல்ஏ ஓட்டு போடணும்
அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனுக்கு வேற மறுபடியும் சட்டசபை தேர்தலில் சீட்டு கேட்குறீங்க. ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் ஜெயவர்தன் நின்னார், தோற்று போயிட்டார். மறுபடியும் அவர் சட்டசபையில் தான் பையனுக்கும் சீட்டு கேட்கறதுனால நீங்கள் வேற ராஜ்யசபா கேட்குறீங்க. அதனால எவ்வளோ நீங்கள் கட்சிக்கு செலவு செய்ய முடியும் அப்படின்னு எடப்பாடி தரப்பில் கேள்வி கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வடசென்னை மாஜி தரப்பில் இன்னும் பெருசாக பதில் வந்த மாதிரி தெரியல. அதே சமயத்தில் ராயபுரத்தில் ஒரு முக்கிய பிரமுகர் அவர் தன்னை செலவு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் தகவல். அதனால் அந்த ராயபுரம் பிரமுகருக்கே அந்த பதவி போகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் திமுகவில் அந்த 4 ராஜ்யசபா பதவியில் ஒரு பதவி வந்து இப்போ ரிசர்வ்டுன்னு சொல்லலாம். அது மேலிட பிரமுகர் ஒருத்தர் நான் அந்த பதவி எடுத்துக்கிறேன்னு வந்துட்டார். ஏன்னா தனக்கும் ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பதவி வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் பாதுகாப்பாகவும் இருக்குன்னு நினைக்கிறதுனால அந்த ஒரு ராஜ்யசபா அது நம்ம வந்து சோர்ஸ் சொல்லக்கூடாது. அது வந்து பார்க்குற ஆடியன்ஸ் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் இப்போ வந்து பேர்லாம் சொல்லிக்கிட்டு. ஸோ ஒரு மேலிட பிரமுகர் முக்கியமான ஒருத்தர், அவர் இதுவரை எந்த பதவியிலையும் இல்லை. ஸோ ஒரு பதவி எடுக்கலான்னு அவர் டிசைட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு பிப்ரவரியில் எலெக்ஷன் வந்தால் தெரிஞ்சிட போகுது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இதுதான் அதில் இருக்கிற அப்டேட். தேங்க்யூ சார். பல அரசியல் கேள்விகளுக்கு உங்களுடைய தெளிவான விளக்கத்தை கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி பவித்ரா.